the first defeat. என்ன விளையாடுறியா? எனக்கு சாப்பாடு இவ்வளவுதான் போட்டிருக்க? இவ்வளவுதான் இருக்கு. இது தவிர வேற எதுவுமே இல்ல. என்ன ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? நமக்கு சாப்பிட எதுவும் கிடைக்கலனா மேற்கொண்டு நாம எப்படி பயணம் செய்வோம்? இது ஒரு பெரிய விஷயமே இல்ல. நம்ம ஊருக்கு போனதே எல்லாத்தையும் வாங்கிக்கலாம். அட போங்கப்பா, வேற எந்த வழியும் நம்ம கிட்ட இல்லையா? கம் ஆன் ஷோ, ஏன் மௌனமாவே இருக்கு? ஏதாவது பேசு. இவன் ஒருத்தன் அப்பப்ப படுத்து தூங்கிடுறான். எழுந்துரு. ஊத்தி மூடிட்டானே. இப்ப நாம என்ன பண்றது? ஏதாவது யோசிங்களே. ஏய், சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் எதுக்காக டென்ஷன் ஆவறீங்க? சாப்பிட எதுவும் கிடைக்கலனா புல்லு பூச்சி இலை இருக்குல்ல? சம்பந்தமே இல்லாம பேசுறானே, இவனுக்கு என்ன ஆச்சுனே தெரியல. ஆமா, இது எந்த இடம்? கணக்கெட்டின தூரத்துக்கு ஒரு சூப்பர் மார்க்கெட்டை கூட காணும். வெறிச்சோன் இருக்கு. எனக்கு பிடிக்கல. காட்டுக்கு நடுவுல ஊரை கட்டி விட்ட மாதிரி இருக்கு. ஆமா, ஆனா இங்க குதிரைங்களுக்கு பதிலா MTB பைக்ஸ் தான் நிக்குது. நீ என்ன உளறற? இவங்களாம் MTB ரைடர்ஸா? எக்ஸான் ஒரு வித்தியாசமான இடம். அது மட்டும் தான் எனக்கு தெரியும்பா. என்னென்னமோ பேசிக்கிட்டு வரீங்களே, அந்த முகமூடிக்காரனை மறந்தே போயிட்டீங்களே. அட ஆமால, அவர் இருக்காருல. அவரை நான் மறந்தே போயிட்டேன் பாரு. அண்ணன் மாதிரியே இருக்கான். அவன் நடக்கிறது பேசுறது எல்லாத்தையும் பார்க்கும்போது அவன் கண்டிப்பா என் அண்ணனா தான் இருக்கணும். அவனை விட்டு தள்ளுப்பா. இப்ப நடக்க வேண்டிய விஷயத்த பத்தி பேசு. எனக்கு இப்ப பயங்கரமா பசிக்குது. சாப்பிட்டு வருவோம். அங்க கொஞ்சம் பாருங்க. அவங்கள பார்த்தாலே தெரியுது அவங்க என்னமோ சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா அங்க கண்டிப்பா சாப்பிட என்னமோ கிடைக்குது. நீ ரொம்ப கரெக்டா சொன்ன. குடிக்கிறதுக்கு இங்க ஏதாவது கிடைக்குதுன்னா கண்டிப்பா சாப்பிட ஏதாவது கிடைக்கும். என்ன சரிதானே? கிடைக்கும். ஆனா இந்த இடத்த பார்த்தாலே கொஞ்சம் பயமா இருக்கு. எதுக்கு கவலைப்படுறாத? நான் இருக்கல்ல. வாங்க, என்ன இருக்குன்னு உள்ள போய் பாப்போம். ஏன் பயப்படுறீங்க? வாங்க. சீக்கிரம் கொண்டா. இந்த இடத்த பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வருது. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் போயிட்டு உடனே வந்துடுறேன். ஓ கம் ஆன், எதுக்காக இவ்ளோ பயப்படுற? என்கிட்ட பாத்தியா எவ்வளவு எம்ப்ளம்ஸ் இருக்கு? நான் உண்மையிலே திறமைசாலி. நம்மளால கோல்ட் எம்ப்ளம்ஸ் ஜெயிக்க முடியுமா? எனக்கு நம்பிக்கை இல்ல. எக்ஸிட்டில பல பேர் முயற்சி பண்ணிருக்காங்க, ஆனா அவங்களால முடியல. எக்ஸ்கியூஸ் மீ சார், எங்களுக்கு சாப்பிடுறதுக்கு ஏதாவது இருந்தா கொடுங்களேன். ஓசியில கொடுக்க சொல்றியா? அது சரி, உங்க அம்மா அப்பா எங்க இருக்காங்க? கூப்பிடு. அவங்க எங்க கூட வரல. நாங்க தனியா தான் இருக்கோம். அது போகட்டும், நீங்க 3 பேர் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன்பா நீ என்ன சொல்ற? நீங்க 3 பேரும் தெரியாம இந்த எக்ஸோன்குள்ள வந்துட்டீங்களா? என்ன சொல்றீங்க? உங்களுக்கு கூட இப்படிதான் நடந்துச்சா தாத்தா? என்னது, நான் உனக்கு தாத்தாவா? எங்களை பார்த்தா உங்களுக்கு பயமா இல்லையா? உங்களை பார்த்து பயமா? சாச்சா, இல்லவே இல்ல. MTBல இருக்கிறவங்க எல்லாம் சூப்பர் ரைடர்ஸ்னு எல்லாருக்குமே தெரியும். இது நான் சொல்லல, எங்க அப்பா சொன்னாரு. ரொம்ப நல்லா பேசுறான். வேடிக்கையான பையன். இவங்க அப்பா சரியா தான் சொல்லி இருக்காரு. ஏன்பா வெயிட்டர், உன்னதான் இவங்களுக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்துரு, நான் காசு கொடுக்குறேன். அது சரி, நீங்க 3 பேரும் இங்க தனியா வந்திருக்கீங்களா? நான் 1 வருஷமா இங்க இருக்கேன். நாட்கள் ரொம்ப மெதுவா தான் நகருது. நானும் இங்க வந்து 3 வருஷம் ஆகுது தெரியுமா? 10 சில்வர் ஆம்புலன்ஸும் இருக்கு. அதனால இங்க இருந்து போக முடியாது. என்ன சொல்றீங்க? எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. 10 எம்ப்ளம்ஸ் ஜெயிச்சா இங்க இருந்து போயிடலாம்னு சொன்னாங்க. ஆனா சில்வர் எம்ப்ளம்ஸ் கிடைச்சி பிரயோஜனம் இல்ல. 10 கோல்ட் எம்ப்ளம்ஸ் கிடைச்சாதான் உங்களால இங்க இருந்து போக முடியும். எக்ஸோன்ல 2 விதமான எம்ப்ளம்ஸ் இருக்கு. சில்வர் எம்ப்ளம்ஸ் எதுக்கும் பிரயோஜனம் இல்ல. ஓ, கோல்ட் எம்ப்ளம்ஸ் தான் இருந்தாகணும். இந்த உலகத்தை விட்டு போக ஆசைப்பட்டீங்கன்னா 10 கோல்ட் எம்ப்ளம்ஸ் நீங்க ஜெயிச்சாகணும். அதாவது 10 சில்வர் எம்ப்ளம்ஸ்க்கு சமமானது ஒரு கோல்ட் எம்ப்ளம். வீட்டுக்கு போக ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க ஜெயிச்சே ஆகணும். அப்படியா? என்ன பசங்களா, நாம ரேஸ் வச்சுக்கலாமா? இது ஆம்பளம்காக இருக்கும். என்ன சொல்றீங்க? இடாட்டன் பேட்டிலுக்காக தயாரா இருக்கீங்களா? இவன் தான் ஷிண்டா ஷேடோ. நீ இன்னும் இந்த ஊர்ல தான் இருக்கியோ? எனக்கு இந்த ஊர் பிடிச்சிருக்கு. நான் இங்க ரொம்ப ஈஸியா ரேஸ்ல ஜெயிச்சிருவேன். என்ன சொல்றீங்க? ரேஸ் வச்சுக்கலாமா? உனக்கும் அதுல ஆசை தானே? இங்க நீ போட்டி போடலனா உனக்கு இதெல்லாம் கிடைக்காது. இவன் கூட போட்டி போடாது. இவன் ஒரு திறமையான ரேசர். இவன் கூட போட்டி போட்டா ஜெயிக்க முடியாது. எதுக்காக குறுக்க பேசுறீங்க? அந்த சின்ன பையன் கிட்ட பேசுறோம், நீங்க வாயை மூடிக்கிட்டு இருங்க. என்ன சரியா? நிஜமாவே ரேஸ் பண்ணணுமா? நீ என்ன சொல்ற? நீ என்ன தோற்கடிச்சிட்டேன்னா உனக்கு ஒரு கோல்ட் ஆம்பளம் கிடைக்கும்.
கோல்டு எம்பளமா? நான் தயார். என்ன சொல்ற ஷோ? இவன் உன்னை விட பெரிய ரேசரா இருக்கான், ஜாக்கிரதை. இவன் சரியா சொன்னா, முடியாதுன்னு சொல்லிடு. முடியாதுன்னு சொல்லவா? நான் ரேஸ் பண்றதுக்கு தயாரா இருக்கேன். ஒரு சாம்பியன் கூட போட்டி போடுறது உண்மையிலேயே சுவாரஸ்யமான விஷயம். நான் இதை ஏத்துக்க மாட்டேன். யூகி, இவ மறுபடியும் எல்லாத்தையும் கெடுக்கிறதுக்காக வந்துட்டா. இவன் ஒரு அற்புதமான ரேசர், அதனால உன்னை சுலபமா தோக்கடிச்சிருவான். இங்க இருக்கிற எல்லா எம்டிபி ரைடர்ஸையும் தோக்கடிச்சிருக்கான். நீ தோக்க விரும்பலன்னா இவன் கூட போட்டி போடாத, அதான் உனக்கு நல்லது. இவ சொல்ற எதையுமே நீங்க கேட்க கூடாது. இந்த பையன் கூட நான் போட்டி போட ஆசைப்படுறேன், அதனால என்ன இப்போ? அப்படியே உனக்கு போட்டி போடணும்னு ஆசைப்பட்டினா வேற யார் கூடயாவது போட்டி போடு. ஒரு சின்ன பையன் கிட்ட இருந்து ஆம்பளத்தை பிடுங்க பாக்குறியே, உனக்கு வெக்கமா இல்ல ஷிண்டே ஷேடோ? நீ இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தீன்னா உன்னோட பைக்கை நான் ரிப்பேர் பண்றதே விட்டுடுவேன். என்ன புரிஞ்சுதா? நல்லாவே புரிஞ்சுது. உன்ன மாதிரி ஒரு திறமையான மெக்கானிக்க பகைச்சுக்கிறது நல்லது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். சரி, உன் பேர் என்ன? நான் உன்கிட்ட தான் கேக்குறேன். என்னையா? என்னோட பேரு ஷோ யமாட்டோ. நீங்க சொல்றது நம்பவே முடியல. பணத்துக்கு பதிலா இங்க பைக்கோட ஸ்பேர் பார்ட்ஸ் தான் கொடுக்கணுமா என்ன? சரியா சொன்ன. இந்த ஊர்ல பைக்ல இருக்கிற ஸ்பேர் பார்ட்ஸ்க்கு தனித்தனி மதிப்பு உண்டு. இங்க நீ ஆம்புலன்ஸ தாராளமா பணத்துக்கு பதிலா பயன்படுத்திக்கலாம். நீங்களும் உங்க உலகத்துல இருந்து எக்ஸோனுக்கு வந்துட்டீங்களா? உங்களை பத்தி சொல்லுங்க யூகி. ஆமா, ஆனா என் கதை கொஞ்சம் வேற மாதிரி. எனக்கு பைக் ரிப்பேர் பண்றது தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பைக் ரேஸ் பிடிக்காது, அதான் மெக்கானிக் ஆனேன். இப்பதான் நல்லா இருக்கு. இன்னைக்கு நாம சாப்பிடுறதுக்கு நம்ம கிட்ட நிறைய ஐட்டம் இருக்கு. உங்களுக்காக சிக்கனும் ஃபிஷ்ஷும் கொண்டு வந்திருக்கோம். இதுல உப்பு தடவி வச்சீங்கன்னா ரொம்ப நாள் கெடாம இருக்கும். நீங்க என்ன அப்படி பாக்குறீங்க மிஸ் யூகி? இந்த பைக் இது உன்னோடதா? என்னால நம்பவே முடியல. ஆமா, இது என் டாடி எனக்காக உருவாக்குனது. இதோட பேரு ஃப்ளேம் கைசர். ஃப்ளேயிங் கைசர். உனக்கு ஒண்ணு தெரியுமா ஷோ? உன்கிட்ட இருக்கிறது இடாட்டன் பைக். என்னது இடாட்டன் பைக்கா? இது இடாட்டன் பைக்கா? உண்மையிலேயே என்னால இதை நம்ப முடியல. இது ஒரு அற்புதமான பைக் தெரியுமா? இந்த இடாட்டன் பைக்கை பத்தி நான் பல விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கேன். கொஞ்சம் விளக்கி சொல்லுங்களேன். அதெல்லாம் வேண்டாங்க. இடாட்டன் பைக்னா என்னன்றத சொல்லுங்க. இந்த புக்கை பாருங்க. எக்ஸோன்ல என்ன மாதிரி மெக்கானிக் கிட்ட இந்த புக்ஸ பார்க்கலாம். இதுதான் எம்டிபி என்சைக்ளோபீடியா. அப்புறம் இத பாரு. ஹேய், இதுல ஃப்ளேம் கைசரோட எம்ப்ளம் இருக்கு பாத்தீங்களா? இந்த பைக்கை பத்தி இதுல நிறைய எழுதி இருக்கு. இருங்க, முதல்ல இத படிப்போம். ஹிடாட்டன் பைக்குங்கிறது ரொம்ப வேகமாகவும் ஆக்ரோஷமாகவும் ஓடும். ஹிடாட்டன் பைக் இருக்கிறது அவங்களோட ஓனர்ஸ்க்கே சரியா தெரியாது. இந்த பைக் மேல பிளாட்டினம் எம்ப்ளம்ஸ் இருக்கும். அது கோல்டு எம்ப்ளம்ஸை விட 3 மடங்கு மதிப்பு உள்ளது. 3 மடங்கு அதிக மதிப்பா? இது உலகத்தையே காக்கணும் பெரிய லெஜெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. இதுல இவ்வளவுதான் எழுதிருக்கு. இதை தவிர வேற எதுவும் எழுதலையே. ஷோவோட பைக் உலகத்தை காப்பாத்துமா? ஃப்ளேம் கைசர் அவ்வளோ பெரிய பைக்கா? நீங்க எல்லாரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஃப்ளேம் கைசர்ங்கிறது ஒரு பைக். என் டாடி இதை எனக்காக உருவாக்கி கொடுத்திருக்காரு. இது உலகத்தை காப்பாத்துமா? என்ன சொல்றீங்க யூகி? நீங்க சொல்றதெல்லாம் நிஜமா? நான் நம்ப மாட்டேன். ஆமா, நீ வச்சிருக்கிற பைக் ஒன்னும் சாதாரண பைக் இல்ல. பிளாட்டினம் எம்ப்ளம்? ஒரு நிமிஷம், நான் போய் இந்த இடாட்டன் பைக்கை பத்தி இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்கிட்டு வரேன். சரியா? அதோட நான் வர வரைக்கும் எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது. நோ ப்ராப்ளம். எங்களுக்கு உதவி பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் யூகி. இத பத்தி தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் உங்களை சந்திக்க வருவேன். அதுக்குள்ள எந்த வாழ்த்தனமும் பண்ணாதீங்க, சரியா? இந்த பைக்கு உலகத்தையே காப்பாத்த போகுதா? புரியலையே. ஐயா, நீ லெஜெண்ட் பைக் வச்சிருக்க. சரியா சொன்ன, ஆனாலும் நான் நம்ப மாட்டேன். நீ எதை சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிற. கண்டிப்பா நம்பி ஆகணும். அவங்க சொல்றது சரி. இந்த பைக்கோட உதவியால நீங்க எங்கிருந்து வந்தீங்களோ அங்க சுலபமா போக முடியும். ஏய், என்ன நீ மறுபடியும் வந்துட்ட? ஆமா, உங்களை சந்திக்க தான் இங்க வந்தேன். ஹாய், என் பேரு ஷெண்டாக் ஷேடோ. இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் என்ன ரொம்ப நல்லா தெரியும். நான் கொஞ்சம் ஓவரா பேசிருந்தா ஐ அம் வெரி சாரி. இந்த பைக்கோட உதவியால எங்க உலகத்துக்கு போக முடியுமா? இந்த விஷயத்துல நீ எப்படி கரெக்டா சொல்ற? நான் எல்லா விதமான எம்டிபி ரேசர்ஸ் கூடவும் போட்டி நடத்தியிருக்கேன். என்கிட்ட நிறைய அனுபவமும் இருக்கு. நீங்க எப்படி திரும்பி போறதுன்னு தெரிஞ்சுக்க ஆசையா இருக்கீங்களா? அதை என்னால சொல்ல முடியும். சீக்கிரம், எப்படின்னு கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுங்க. கண்டிப்பா சொல்லுவேன். ஆனா அதுக்கு முன்னால நீங்க எனக்கு ஒரு வாக்கு கொடுக்கணும். நீ என் கூட இடாட்டன் பேட்டில் நடத்துவேன்னு எனக்கு வாக்கு கொடுக்கணும். என்ன சொல்றீங்க? உன்னோட பைக் உண்மையிலே இடாட்டன் பைக்கான்னு தெரிஞ்சுக்க நான் சோதிக்க விரும்புறேன்.
நீ இந்த ரேஸ்ல என்ன தோக்கடிச்சிட்டா நீ என்ன கேட்டாலும் அதை நான் செய்வேன். இது என்னுடைய வாக்கு. ஓகே, ஒத்துக்கிறேன். வாங்க நம்ம ரெண்டு பேரும் வாய மூடிட்டியா? எதுவும் செய்ய கூடாதுன்னு யூகி சொல்லிட்டு போயிருக்காங்கல்ல, உனக்கு தெரியாதா? ரேஸ்ல நான் இவரை தோக்கடிச்சிட்டா நாம நம்மளுடைய உலகத்துக்கு போயிடலாம் இல்லையா? உங்க ரெண்டு பேருக்கு நம்ம உலகத்துக்கு போகணும்ல? அது வந்து ஆமா, கண்டிப்பா போகணும். எதுக்கும் கவலைப்படாதீங்க. வெற்றி எப்பவுமே என் பக்கம் தான். இவனை நான் சுலபமா தோக்கடிச்சிடுவேன். ஓகே, வாங்க ரேஸ்க்கு போகலாம். போலாம். திருந்த மாட்டோம். வழியை நான் சொல்லிடுறேன். இங்க இருந்து இறங்கி நேரா அந்த பழைய பில்டிங் உள்ள போகணும். அப்புறம் ஸ்லோப்ல இறங்கணும். இதோ இங்க உடைஞ்சு போன கப்பல் இருக்குல்ல, அதுதான் ஃபினிஷிங் லைன். அந்த பில்டிங்குள்ள காடே இருக்கே. இந்த ரேஸ் ரொம்ப கஷ்டமா இருக்க போகுது. ஷூ, வழியில நிறைய தடங்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஜாக்கிரதையா ஓட்டணும். இந்த ரேஸ்ல ஸ்பீட் அதிகமாகவும் குறையும். அதனால பைக்ல இன்னும் கியர்ஸ பொறுத்து இருக்கேன். இந்த போட்டியில கலந்துக்கிறதுக்கு முன்னாடி நீ போற வழியை பார்க்க விரும்பலையா? கவலைப்படாத, எந்த வழியும் பார்க்க தேவையில்ல. கண்டிப்பா நான் இதுல ஜெயிச்சு காட்டுறேன் பாரு. ஒன்னு சொல்லவா, எனக்கு இப்பவே பயமா இருக்கு. Come on, let's go. Come on, let's go. பறக்க தயாரா இரு ஃப்ளேம் கேசர். வெற்றி நிச்சயம் என் மனசு சொல்லுது. அதை எப்படியாவது நீதான் உண்மையாக்கி காட்டணும். ஈடாடன் கோ. எடுத்த உடனே ரொம்ப வேகமா போறணும். இது என்ன, ஃப்ரிட்ஜ் நடுவுல உடைஞ்சு போயிருக்கு. இது எப்படி இருக்கு? இப்போ உன் பைக் வச்சு ஜம்ப் பண்ணி காட்ட பார்க்கலாம். என்னால எதையும் செஞ்சு காட்ட முடியும். அசத்ராயா, சும்மா கலக்கறான். சும்மா சத்திரிய. இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ. இந்த பில்டிங் குள்ள போயிட்டு அவனுக்கு முன்னாடி உன்னால போகவே முடியாது. அவனை பின்னுக்கு தள்ளியாச்சு. இப்ப அந்த குகைக்குள்ள போக போறான். அப்படி போடு. அவன் நமக்கு ரொம்ப பின்னாடி இருக்கான். கண்டிப்பா நான் தான் இதுல ஜெயிப்பேன். ரொம்ப சந்தோஷப்படாத, கொஞ்ச நேரத்துல நீ அழ போற. இப்போ இந்த ஷிண்டாக் ஷாடோவோட உண்மையான சக்தியை நீ பார்க்க போற. தயாரா இரு தம்பி. எங்க அவன் கண்ணுக்கே தெரியல. இது எப்படி? இதெல்லாம் ஜுஜுபி வேலை. உன்னால இங்க மூச்சு கூட விட முடியாது. 3 நாளா ஞாபகம் வச்சுக்க. நான் அவ்வளவு சீக்கிரம் தோல்வியை ஏத்துக்க மாட்டேன். தோத்து போகவும் மாட்டேன். அப்படின்னா என் கூடவே சமமா ஓட்டு பார்க்கலாம். இவனை நம்ம தாண்டி போய் ஆகணும். அப்பதான் இவனை எப்படியாவது தோக்கடிக்க முடியும். என்னாச்சு? என்னால ஹேண்டில் மூவ் பண்ணவே முடியல. பேருக்குள்ள டயர் மாட்டிச்சு. என்னால பேலன்ஸ் வேற பண்ண முடியல. என்ன இப்படி எல்லாம் ஆகுது? இது எனக்கு சாதாரணமான வேலைன்னு சொன்னேன்ல. என்னால ஒரு ஷேடோ மாதிரி அப்படியே மறைஞ்சு போக முடியும். அதனாலதான் எனக்கு இப்படி ஒரு பேர் வச்சிருக்காங்க, ஷிண்டாக் ஷேடோன்னு. உனக்கு ஒண்ணு ஆகலையே ஷோ. நாங்க வந்துட்டே இருக்கோம். நீ இந்த போட்டியில தோத்து போயிட்ட. அதனால இந்த எம்பளம் எனக்கு தான் சொந்தம். ஃப்ளேம் கைசரோட பிரேக் உடைஞ்சு போயிடுச்சு. இத நீ சரி செய்யலனா காலம் பூரா உன்னால ரேஸ்ல கலந்துக்கவே முடியாது. எனக்கு ஃப்ளேம் கைசர் பத்தின விஷயங்களை சொல்லிடு. நான் என் வீட்டுக்கு போக ஆசைப்படுறேன். நீ ஜெயிச்சிட்ட, நான் தோத்துட்டேன். ப்ளீஸ் சொல்லிடு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ என் கூட போட்டி போடணும்னு ஆசைப்பட்ட. அதனால நான் போய் சொன்னேன். உன் கையில இருந்து இந்த ஆம்பளம் வாங்குறது குழந்தை கையில இருந்து சாக்லேட்டை வாங்குற மாதிரி. நீ எங்க கிட்ட போய் சொன்ன. ரொம்ப தப்பு. நான் எந்த ஒரு தப்பும் பண்ணலப்பா. யாரும் இடாட்டன் பேட்டில் இவ்வளவு சாதாரணமா எடுத்துக்க கூடாது. இவன் சரியா தான் சொல்றான். நீ இடாட்டன் பேட்டில் ஒரு விளையாட்டா எடுத்துக்கிட்ட. எப்பவுமே நீ எதிரிய நல்லா புரிஞ்சுக்கணும். அவன் திறமைய நல்லா தெரிஞ்சுக்கணும். அதை நீ செய்ய தவறிட்ட. அதனாலதான் ரேஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நீ தோத்துட்ட. அந்த மெக்கானிக் சொன்னதை நீ கேட்டிருந்தேன்னா உன் நிலைமை இப்படி ஆகி இருக்காது. இடாட்டன் பேட்டில சீரியஸா எடுக்காதவங்களுக்கு எம்டிபி போட்டியில கலந்துக்க அருகதையே கிடையாது.
மறுபடியும் சொல்ற மொக்கோட்டோ, இடாட்டன் பேட்டில சீரியஸா எடுக்காதவங்க MTB பேட்டில கலந்துக்க அருகதை இல்லாதவங்க ஆயிடுறாங்க. நான் ஞாபகம் வச்சுக்கிறேன் அண்ணா. எங்க அண்ணனும் இதே வார்த்தையை தான் என்கிட்ட சொன்னான். Come on, let's go. நீதா ஷிண்ட ஷேடோவா? இப்போ வா, நாம போட்டி போடலாம். இவனோட ஆம்பளமை திருப்பி வாங்கறதுக்காக வந்திருக்கியா? நீ எப்படி வேணும்னாலும் நினைச்சுக்க. இப்போ என்னோட சவாலை ஏத்துக்கிறியா? நாங்க உங்களை தான் நம்பி இருக்கோம். நீங்க இந்த ரேஸ்ல கண்டிப்பா ஜெயிச்சாகணும். ஷோவோட எம்ப்ளம் நீங்க தான் திருப்பி வாங்கி தரணும். நான் ஏன் வாங்கி தரணும்? நான் எனக்காக போட்டி போடுறேன், உங்களுக்காக இல்ல. பிரிட்ஜ் உடைஞ்சுக்கிட்டே போகுதே. நீ பாத்தியா ஷோ? இந்த ஜம்ப் நீ அடிச்ச ஜம்ப் விட ரொம்ப ஆபத்தானது. ஆனா இவன் ஈஸியா ஜம்ப் அடிச்சிட்டான். அவன் யாரு? நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். இன்னும் என்னென்னலாம் நடக்குதுன்னு நான் பார்க்கணும். ஷோ, இந்த இடத்துல தான் எனக்கு தெரியாம திடீர்னு அவன் முன்னாடி போனா. இது என்ன? அட அங்க பாருங்க. இப்போ என்ன ஆச்சு? முன்னாடி பண்ண மாதிரி தான் இப்பவும் பண்றான். ரொம்ப அதிர்ச்சியா இருக்கா? நீயும் அவன மாதிரியே என்னோட வலையில சிக்கிட்ட. அந்த இடத்துல ஜாக்கிரதையா ஓட்டு. பைக்கோட வீல் வேர்ல மாட்டிக்கிச்சுனா அதுக்கப்புறம் வெளியே எடுக்க முடியாது. பனி ஹாப். அவன் பன்னி ஹாப் பண்ணி அதை தாண்டிட்டானே. ஆச்சரியமா இருக்கு. இவ்வளவு வேகமா போகும்போது அந்த இடத்துல எப்படி அவனால டர்ன் பண்ண முடிஞ்சது? அதுவும் இப்ப முன்னாடி வேற போயிட்டு இருக்கான். முன்னாடி போயிட்டா. ரொம்ப பிரமாதம். அந்த சின்ன டர்னிங்ல எவ்வளவு அழகா திரும்புறாரு. அவன் சரியான வேகத்துல போறான்னு நம்பிக்கையை இழக்காம போயிட்டு இருக்கான். அடிக்கடி கியரை மாத்தி ஸ்பீடை வேற கண்ட்ரோல் பண்றான். அதே நேரத்துல பிரேக் மேலேயும் அவன் கை வைக்கல. இவன் பயங்கரமான ரைடர் தான். அந்த ஷிண்டோ ஷேடோ இப்ப எவ்வளவு பின்னாடி இருக்கான்னு பாருங்க. நான் மறுபடியும் முயற்சி செஞ்சு ஆகணும். இப்போ என்னாச்சு? அவன் எங்க போயிட்டான்? மாயமா போயிட்டானே. அவருக்கு முன்னாடி அவன் எப்படி போனான்? அவன் என்னமோ தப்பு பண்றான். ஓ, என்னமோ தந்திரம் பண்றியா? என்ன அவன் திரும்ப வந்துட்டு இருக்கான்? இவன் என்ன பண்றான்னு பார்க்கணும். மாட்டிக்கிட்டேன். இங்க பாருங்க. இங்க பாத்தீங்களா? இன்னொரு ஆள் பைக்ல வரா. இவ்வளவு நேரம் அவன் ஏமாத்திட்டு இருக்கான். அடிக்கடி நீங்க ஆள் மாறாட்டம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அதனாலதான் உங்களால இந்த போட்டியில ஜெயிக்க முடியுது இல்லையா? நீங்க எல்லாரையும் ஏமாத்தி இருக்கீங்க. போட்டி நடக்கும்போது போட்டியாளர்கள் மாறக்கூடாது. இதுவும் ஒரு விதிமுறை, தெரியும் இல்லையா? நீ விதிமுறைகளை மீறி இருக்க, அதனால நீ தோத்து போயிட்ட. யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க. நாங்க பண்ற தப்பு சொல்லிடாதீங்க. நாங்க ஏமாத்தது தெரிஞ்சா யாரும் எங்க கூட ரேஸ்க்கு வரமாட்டாங்க. நீ என்ன சொல்ற ஷோ? இந்த தடவை மன்னிச்சிடலாம். ஆனா திரும்ப இந்த மாதிரி செய்ய மாட்டேன்னு எங்க கிட்ட சொல்லு. மறுபடியும் பண்ண அப்புறம் விளையாடவே முடியாது. மறுபடியும் இதை தவிர செய்ய மாட்டோம். மன்னிச்சதுக்கு நன்றி. கொடுத்த வாக்க மறக்காதீங்க. ரெண்டு பேரும் ஏமாத்துக்காரங்க. நான் அவங்க கிட்ட இருந்து அவங்க எம்ப்ளம்ஸ வாங்கியாச்சு. இனிமே இது உனக்கு சொந்தம். வாவ், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அது சரி, நீங்க ஏன் இவ்வளவு உதவி பண்றீங்க? அப்படி நாங்க என்ன பண்ணோம்? அந்த மலைக்கு பின்னாடி ஒரு ஊர் இருக்கு, அங்க போங்க. அங்க எக்ஸ்பர்ட் ஒரு MTB மெக்கானிக் இருக்கான். அவனை போய் சந்திச்சா உங்க பைக் அவன் ரிப்பேர் பண்ணி கொடுப்பான். கொஞ்சம் நில்லுங்க. நீங்க யாருன்னு சொல்லுங்க. அப்புறமா சந்திக்கலாம். ஷோ யமாட்டோ. எக்ஸோன்ல ஏகப்பட்ட ரைடர்ஸ் இருக்காங்க. இவங்களை விட பயங்கரமானவங்க கூட எல்லாம் போட்டி போட வேண்டி இருக்குமேன்னு எனக்கு இப்பவே பயமா இருக்கு. கண்டிப்பா ஒரு நாள் நான் இவனையும் தோக்கடிப்பேன். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. இங்க ஃப்ளேம் கைசர் முதல் முறையா தோத்துருக்காங்க.
இது உண்மையிலேயே ஒரு லெஜெண்டரி இடாட்டன் பைக்கா? இத பத்தி என்சைக்ளோபீடியாலயே எழுதப்பட்டிருக்கு. சரி, அந்த மாஸ் ரைடர் யாரு? ஷோவும் அவனோட கூட்டாளிகளோட பயணம் இப்பதான் தொடங்கி இருக்கு. பெடல் பண்ணும்போது சக்கரத்துல பிரஷர் கொடுங்க, அதுக்கப்புறம் அப்படியே அது மேல சாயுங்க. இந்த மாதிரி அடிக்கடி செஞ்சுக்கிட்டே இருங்க. வேகமா திரும்பணும்னு நினைக்கும் போது உங்க உடம்ப சென்டருக்கு கொண்டு வாங்க, அப்புறம் மெதுவா குனிங்க. அதுக்கப்புறம் உங்களால ஈஸியா டர்ன் பண்ண முடியும். ஒரு எக்ஸ்பர்ட் எம்டிபி மெக்கானிக் தேடி நாங்க கிளம்பணும். அப்போ ஒரு பயங்கரமான கொள்ள கூட்டத்தை சந்திச்சோம். அப்ப அவங்க என் ஃப்ளேம் கைசரை திருடிட்டாங்க. அதை திரும்ப கொண்டு வரதுக்காக அவங்களுடைய இடத்துக்கே நாங்க போனோம். எங்களுக்கு எங்க பைக் கிடைச்சதா? எங்களுடைய பயணம் தொடர்ந்து நடக்குமா? நாங்க முன்னோக்கி போவோமா இல்ல இங்கேயே மாட்டி தவிப்போமா? அடுத்த எபிசோட்ல பாருங்க. இடாட்டன் ஜாம், கெட்டிங் பேக் மை எம்டிபி. நீ எங்க இருக்க ஃப்ளேம் கைசர்?